பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதன் முறையாக நைட்டு 1 மணிக்கு நாய் குலைத்ததற்கான காரணம் என்ன? அதற்கு யார் காரணம்? பார்வதி பிக் பாஸ் வீட்டை விட்டு போக வேண்டும் என்று கதறியது ஏன்? ட்ரெஸ் சேஞ்ச் ரூமில் 2 பேர் இருந்தால் ஸ்கிரீனை தூக்கி விடுவேன் என்று மிரட்டிய பிக் பாஸ். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா ஸ்கிரீனை தூக்கிடுவேன். காரணம் என்ன? சாண்ட்ராக்கும் கனிக்கும் நடந்த பிரச்சனையில் யார் மீது தவறு? ஒரு பாட்டு பாடினா அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது சொல்லுவீங்களா? இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? வாட் ஷீ டோல்ட் வாஸ் அசிங்கம், கேவலம். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாய் குலைத்ததற்கான காரணத்தை பார்த்துடலாம். நானும் பிக் பாஸ் 8 சீசனா பார்த்திருக்கேன். ஒரு டைம் கூட நைட்ல நாய் குலைச்சதே கிடையாது. தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பகல்ல யாராவது தூங்காம இருந்தாங்கன்னா நாய் குலைக்கும். ஆனா நைட்ல நாய் குலைச்சதே கிடையாது. இது மார்கழி மாசம் நைட்ல நாய் குலைச்சதுன்னா கண்ட ரீசனுக்காக இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாய் குலைச்சதுக்கான காரணம் என்னன்னா அதுதான் இப்ப பார்க்க போறோம். இது குளிர்காலம், கண்ட ரீசனா நாய் குலைக்கும், அதெல்லாம் பார்க்க கூடாது, பேட் ஹாபிட். அன்னைக்கு நைட்டு 1 மணி இருக்கும். எல்லாரும் கானா பாக்ஸ் பாடிட்டு வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னமோ காலையில எஞ்சி போகும்போது யாரும் இருக்க மாட்டீங்கன்னா மட்டும் படுத்துட்டு அவங்க எல்லாரும் வெளியில படுத்திருக்கும் போது 2 பேர் மட்டும் உள்ள போறாங்க. குட் நைட் guys. அது யாருன்னா பார்வதியும் கமருதனும். குட் நைட் guys. அவங்க வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. அங்க வந்துட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா திடீர்னு நாய் குலைக்குது. வெளியில படுத்துருக்கவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது நைட்ல நாய் குலைக்குது? என்னப்பா நாய் எத்துது? அட தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வெச்சா இப்போ நான் தூங்குறதுக்கா? இல்ல இல்ல பொதுவா பகல்ல தூங்குனாதானே நாய் குலைக்கும். நைட்ல எதுக்குடா சம்பந்தமே இல்லாம நாய் குலைக்குது நான் இப்ப மேல பெட்ஷீட் போட்டதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. அதுக்குலாம் இல்ல. ஒருவேளை நம்ம வெளியில படுத்துக்கோம்ல அதனாலதான் நாய் குலைக்குதா, உள்ளதான் போய் படுக்கணுமா அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா டெய்லி வெளிய தூங்குனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் தான் சாண்ட்ரா வந்துட்டு வெளியில படுத்து தூங்குனாங்க. அன்னைக்கு வந்து நாய் குலைக்கவே இல்ல. அப்ப அதுவும் கிடையாது. ஒருவேளை பிக் பாஸ் வந்துட்டு ஃபன்னுக்காக பண்றாரு போல, ஒரு பிராங்க் பண்றாரு போல அப்படி நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. அடுத்த ராத்திரில பிராங்க் பண்றதுக்கு அவருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? என்ன வர சந்தேகப்படுற நீ? என்ன சகோதரனே சந்தேகப்படுறவடா சகோதர. அப்பதான் கமருதன் வந்துட்டு வெளியில வராரு. அது திவ்யா பார்த்துட்டு என்ன விடிஞ்சிடுச்சா, பாட்டை போட்டுட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல. ஏன்னா திவ்யா என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒருவேளை பாட்டை போட்டுட்டாங்க போல, ஏற்கனவே நாம வந்துட்டு பகல்ல தூங்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நாய் குலைக்குது போல அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. திவ்யா வந்துட்டு பாட்டை போட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கமருதன் வந்துட்டு தெரியலன்னு சொல்லிட்டு போறாரு. தெரியல. நோ தப்பாகுதுனா. ஒருவேளை இவங்க 2 பேரும் மைக்க மறைச்சிட்டு பேசியிருந்தா கூட பாரு கமருதன் மைக்க மறைச்சிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு பிக் பாஸ். பாரு கமருதன் அன்னைக்கு சொன்னார்ல ஆக்டிவிட்டி ஏரியால அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. பாரு கமருதன். ஆனா நாயை குலைக்க வச்சீங்க பாத்தீங்களா, யூ ஆர் கிரேட். நோ தப்பாகுதுனா. வெளியில உள்ள யாருக்குமே அங்க என்ன நடந்துச்சுங்கிறது சுத்தமா தெரியவே இல்ல. ஆனா உண்மை என்னங்கிறது நமக்குமே தெரியல. அங்க என்ன நடந்துச்சுங்கிறது அதை சுத்தமா காமிக்கவே இல்ல. கமருதன் நடந்து வராரு, பின்னாடி ஒரு அசைவு, ஒரு என்னமோ அசையுது. அது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திவ்யா வெளியில வந்து பேசுறாங்க. பாட்டு போட்டாங்க போல, கமருதன் வந்தான் விடிஞ்சிருச்சா? திவ்யா என்ன சொல்றாங்கன்னா நான் மிட் நைட்ல வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன், டீம் ஏன் நாயை திறந்து விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம நாய் குலைச்சு என்னோட தூக்கம் இப்ப கெட்டு போயிடுச்சு. எனக்கு இப்ப என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க டீம். இது வந்துட்டு பிக் பாஸ் டீம் பண்ண தப்பு. இதுக்காகவே நான் பகல்ல தூங்குவேன். எப்பயாவது அறியாம தூக்கம் வந்து நாயை குலைச்சுச்சுன்னா அதுக்காக நாய் குலைச்சதுன்னா நான் பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பனிஷ்மெண்ட் எடுத்துக்க முடியாது, ஏன்னா இது என்னோட டைம். திவ்யா என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது வந்துட்டு பிக் பாஸ் டீம் பண்ண தப்பு நினைச்சிட்டாங்க. ஆனா இது பிக் பாஸ் டீம் பண்ண தவறு இல்ல. இதோ 2 பேர் போனாங்களே, இப்ப போனானே கவலி, அவன் செஞ்ச தவறுல எறியுதுடா. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு புலம்புவாங்க. இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல அவங்களால கண்ட்ரோலா இருக்க முடியலையா, அவங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா. இதுக்கு முன்னாடி கூட டவுட்டா தான் இருந்துச்சு, இந்த இடத்துல தான் கன்ஃபார்மே ஆச்சு. முதல்ல சந்தேகப்பட்டேன்,
இப்போ முடிவே பண்ணிட்டேன். வந்து இந்த வீட்டை விட்டு போறேன். பிக் பாஸ் நான் இந்த வீட்டை விட்டு போறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து இந்த வீட்டை விட்டு போறேன். அது மட்டும் நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் நான் தான்டா. நானா தான் இருப்பேன். அந்த இடத்த யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சட்டையை கிழிச்சிட்டு கூட சண்டைக்கு போவேன். சட்டை கிழிச்சிட்டு சண்டைக்கு போவேன், அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கூட நினைச்சேன் எதுக்காகடா சம்பந்தமே இல்லாம நைட்ல இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது டான் 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 டான். ஓகேடா, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரிஞ்சது. தப்பாக்குதுண்ணா. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி பார்வதியும் கமருதின்னு ஒரு வைபிள தான் இருந்தாங்க. அப்போ கூட சபரி கேட்பாரு, என்னடா நடக்குது இங்க, என்னடா நடக்குது இங்க? சும்மா பேசிட்டு இருந்தா மாமா, பேசிட்டு இருக்க மாமா. இப்படிதான் ஒரு நல்ல வைப்ல ஸ்டார்டிங்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே நடந்திருக்கு. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்வதி வந்துட்டு மார்னிங் அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் நடக்க போகுது. அதுல எல்லாரோட ஃபேமிலியில இருந்து வருவாங்க. அப்ப பார்வதி வீட்ல இருந்து அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா உள்ள வந்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு பயம் வந்துடுச்சு. ஒரு விஷயம் எப்படி போயிருக்குன்னு தெரியல. உங்க அம்மா தானேம்மா. எல்லாரும் இந்த ஃப்ரீ டாஸ்க்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா பார்வதி மட்டும்தான் இந்த டாஸ்க்கை ஏன்டா வச்சீங்க, இந்த டாஸ்கே வேணாண்டா அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி நீ எதுக்காக அழுகிறேன்னு எனக்கு தெரியுமா? இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறது நினைச்சுதானே. அந்த கர்மம் தான் எப்பன்றடா வெண்ணே. இந்த பக்கம் போனா சீவல், அந்த பக்கம் போனா செதறல். சீவலா செதறலா, அதான் பார்வதி மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. சீவல் பெருசா செதறல் பெருசா தெரியலையே. அமித் வந்துட்டு பார்வதிக்கு வழக்கம் போல அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னென்னமோ ஹேண்டில் பண்ணிருக்கேன் பாருங்க, இதெல்லாம் நீ ஈஸியா ஹேண்டில் பண்ணு. பார்வதி வந்துட்டு லவ் பண்றதுனா ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா இந்த விதிமீறல்கள், அப்புறம் இந்த மைக்க மாற்றி பேசுறது, அப்புறம் இந்த ஷோல என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். நீ ஒன்றும் தப்பா எதுவும் பண்ணலையே. பர்சனலா எதாவது இருந்துச்சுன்னா அதை வெளியில பாத்துக்கலாம். இது ஒரு ஷோ, இதுல வந்துட்டு இவ்வளவு கேமரா இருக்கு, மைக் இருக்கு, 24 ஹவர்ஸ் வந்து லைவ் வேற ஓடிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு நாம ஒரு லிமிட்டோட இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் எப்படி வந்து போயிருக்கோம் எங்க. மத்தபடி நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. உங்க பாண்ட் ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. இது வந்து எப்படி தப்பா போகும்னு எனக்கு தெரியல. அமித் வேற அடிக்கடி இந்த குபீர் காமெடிகள் பண்ணிடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதீங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. அப்புறம் அமித் போன பிறகு கமருதீன் வராரு. சத்தியமா சொல்றேன், நான் எதுக்கும் பயப்படவே மாட்டேன். நீ இருப்ப. நான் இருப்பேன். கமருதீன் வந்துட்டு ஹோப்னா கொடுக்குறாரு. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னா பேசிக்கிறாங்க. கேம் இல்ல இது. சத்தியமா கேம் இல்ல பாரு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க இங்க. எனக்கு ஒன்றும் தெரியாத, நான் உன்னதாண்டா நம்பிட்டு இருக்கேன். கவலைப்படாத, இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னவோடா, என்ன கை விட்டுறாதடா. கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளால தடுக்க முடியாது. ஓகே, நல்லா இருந்தா சரி, நல்லா இருங்க. நானும் சொல்றேன், கேம்லாம் இல்லடா. ஓகே. பிக் பாஸ்ல இப்ப அடுத்த கப்பல் உருவாக்கிட்டாங்க. பார்க்கலாம் வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா உனக்கு தான் வரல பட்டர்ஃப்ளை. இப்போ வருது. இது எங்க போயிடுச்சுன்னா ப்ரொபோசல் வரைக்கும் போயிடும். ப்ரப்போஸ் பண்ணுவான் உனக்கு. கமருதீன் வந்துட்டு பார்வதி கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக வருவாரு. ப்ரப்போஸ் பண்ணுவான் உனக்கு. அப்பதான் நம்ம கானாவின துள்ள வந்துருவாரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நல்ல வேளை கானாவினத்து வந்து தடுத்துட்டாரு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இப்ப பாரு ஆட்டத்தை, தள்ளு தள்ளு நீ. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான். அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்தாரு, அதை பார்த்துடலாம். யாராவது 2 பேர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா ஸ்கிரீனை தூக்கிடுவேன். பிக் பாஸ் அப்படி சொல்லும் போது பார்வதியும் கமருதீனும் காமிப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா ஸ்கிரீனை தூக்கிடுவேன். ஒருவேளை நைட்டு நடந்த சம்பவத்துக்காக இது சொன்னாரா, இல்ல வந்துட்டு விக்ரம், சுபிக்ஷா வெளியே உட்காந்து பேசுங்க. இல்ல விக்ரமும் சுபிக்ஷாவும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் உடைகளை மாற்றுவதற்கு தான். அதுக்காக இந்த வார்னிங் கொடுத்தாராங்கிறதா தெரியல. இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க, என்னமோ பண்ணிருக்காங்க.
ஆனா இப்ப வந்துட்டு இப்படி ஒரு வார்னிங் கொடுத்ததுக்கான காரணம் தான் தெரியல. கரெக்டா இருந்துக்க. வார்னிங் எல்லாம் ஓகே தான், ஆனா ஸ்கிரீனை தூக்கிடுவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது கொஞ்சம் ரூடா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லதுதான். இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. அடுத்து கனிக்கும் சாண்ட்ராக்கும் நடந்த அந்த பிரச்சனையை பார்த்துடலாம். இங்க யாரும் யாரையும் எமோஷனை வச்சு ப்ளே பண்ணல. I swear on my kids, okay? I swear on my kids. அந்த மாதிரி நான் பண்ணினேன்னா நான் என்னையே கார் துப்பிக்கலாம். இந்த டான்ஸ் மரத்தான் டாஸ்க்ல கானா வினோத்தையும் சாண்ட்ராவையும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கனி அப்புறம் எல்லாருமே சுத்தி பாடிட்டு இருந்தாங்க. அதுல என்னென்னமோ பாட்டுனா பாடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் பாடிட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவை வெறுப்பேற்றணும், அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து உள்ள கொண்டு வரணும், அவங்களோட குழந்தைகளை பத்தி அவங்களோட ஃபேமிலியை பத்தி நம்ம பாடணும் அப்படின்னா கிடையாது. ஏதோ என் குழந்தைங்களை வச்சு பாட்டு பாடுனீங்க, அது வரைக்கும் நல்லா இருந்தது. இப்ப சொல்லாம ஏதோ ஒரு பாட்டு பாடுனீங்க. இது ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்குக்காக சும்மா பாடிட்டு இருந்தாங்க. கனி எவ்ரிதிங் வாஸ் நைஸ், என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும். அதுல வந்துட்டு என் குழந்தைகளை வச்சு நீங்க பாடுறீங்கன்னு சொல்லிட்டு கனி கிட்ட சாண்ட்ரா வந்துட்டு சண்டை போட்டு இருந்தாங்க. அநியாயமா பழி போடாதீங்க. First அது ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. அதுதான் இது வந்துட்டு கனி கிட்ட மட்டும் இல்ல, பாரதி கிட்டயும் பண்ணுவாங்க. பாரதி வந்துட்டு கேஷுவலா எம்மாடி ஆத்தாடி பாட்டு தான் போடுவாங்க. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா பத்தி பேசாத, அம்மாடி ஆத்தாடி அப்படின்ற ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன்டி. நார்மலா ஒரு சாங் பாடினாலே அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. என் அக்கா பத்தி பேசினா செருப்பால் அடிப்பேன், அக்கா பத்தி பேசுற செருப்பால் அடிப்பேன். ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. ஐயா இப்படி இருந்தா ஒண்ணும் வேலைக்காவது. பார்வதியை விட்டுட்டாங்க, அடுத்து கனியை பிடிச்சிட்டாங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? உங்க கற்பனைக்கெல்லாம் நான் ஆளா? இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு சண்டை. எவ்வளவு நாள் தான் இந்த சாண்ட்ரா வந்துட்டு சிம்பத்தி கேமே விளையாடிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. நீங்க என்ன அப்படி குற்றச்சாட்டு சொன்னதுக்கு நீங்க சாரி கேளுங்க என்கிட்ட. ஃபேமிலியை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு இதுதான் அவங்களோட கேமாவே இருக்கு. ஒரு பாட்டு பாடினா அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது சொல்லுவீங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ண தான் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்னா கொண்டு வராங்க. உங்களுக்கு அநியாயமா தெரியல ஒருத்தவங்க மேல அநியாயமா பழி போடுறீங்கன்னு? ஆனா இதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சுத்தமா பிடிக்காதரா. வாட் ஷீ டோல்ட் வாஸ் அசிங்கம், கேவலம். தயவு செஞ்சு அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல மட்டும் நீங்க உங்க டிஆர்பிக்காக சாண்ட்ராவை இருக்க வச்சிடாதீங்க, அவங்கள வெளியில அனுப்பிடுங்க. Because their language is very bad. Such a low grade language. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு சாக்கடைன்னு தெரிஞ்ச யாராவது காலு வைப்பாங்களா போய்? ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.